அன்புகளே, இலங்கையின் இனவாதி ஒருவர், அவருக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்களாம், சமூக ஊடக ஆர்வலர் என்று. ஆனால் அவர் ஒரு யூடியூபர், சாலே டி ரணவக்க என்று அவரை சொல்லுவாங்க. அவர் அரசுக்கு எதிராக, அதாவது அரசுக்கு எதிராக என்கின்ற போது ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போகும் விடயம் அல்ல, இராணுவத்துக்குள் பாருங்கள் எந்த மாதிரி தந்திரம் உண்டு இவங்கெல்லாம். அதாவது இந்த அரசுக்கு எதிராக ஒரு கூட்டம் நாங்க சொல்லியிருந்தோம் இயங்குது, ஒரு யூடியூபர் கூட்டம் உண்டு, அதுல இவரும் ஒருவர். இது பத்தி இந்த செய்தி இதுவரைக்கும் வரல. இப்ப 2 நாளைக்கு முதலே இவரை தாய்லாந்துல அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் கூட இவருக்கு அரெஸ்ட் பண்ணி ரெட் லைன் ஆர்டர் கொடுத்தவருக்கு ரெட் லைட், ரெட் நோட்டீஸ், சிவப்பு அறிவித்தல் கொடுக்கப்பட்ட ஒருவர். அரசாங்கத்துக்கு எதிராக, அரசாங்கத்தை வீழ்ச்சி அடைய செய்ய இராணுவத்துக்குள் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி ஏகப்பட்ட வில்லங்கத்துடன் இயங்கிய ஒரு வில்லாதி வில்லன் தாய்லாந்தில் கைது செய்யப்படுகிறார். நெய்னாக்கு பேரு ஆர்வலர், அவருக்கு பேர் வச்சுக்கிறாங்களே இப்ப சமூக ஊடக ஆர்வலராம், அப்படி ஒரு பேர் வந்திருக்கேன். மனித உரிமை ஆர்வலர்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். இது என்னங்கடாண்டா சமூக ஊடக ஆர்வலரா, என்னமாலும் இருந்துட்டு போ, நாசமா போன நீ. ஆனால் இவன் பொல்லாத ஒரு இனவாதி. இனவாதி என்பது கண்டி, கடந்த மஹிந்தன் ஆட்சி காலத்தில கண்டி களுத்துறை பகுதியில் பெசங்கக்கி ஒரு 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 இன ஒரு இன முருகலுக்கு தூபமுட்டவன் இல்லை, அதுக்கும் கூட அதையும் கடந்து மனிதர் உணர்ந்து கொள்ள இல்லைன்னு சொல்லுவோம் இல்ல, அதையும் தாண்டி இன முருகலை இனவன் செயலுக்கு வித்திட்ட ஒருவன். முஸ்லீம், சரியா சொல்ல போனால் ஒரு முஸ்லீம் சிங்கள கலவரத்துக்கு தூபமிட்டு விதை விதைத்து ஒரு ரசித்த ஒருவன். இறைவன் தண்டனையை கொடுத்து விட்டான். அதாவது எங்க ஒரு இருப்பார், எல்லாவற்றுக்கும் மூக்கை நுழைச்சிக்கிட்டு. ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஆட்சிக்குள்ள மஞ்ச பாட்டுக்கெல்லாம் இங்கே பெருசா பார்க்கல. நாங்க எப்போ சொல்லிட்டோம், அதை பாத்தீங்கன்னா இப்ப மஞ்சாக்கள்லாம் ஓடுறாங்க. அந்த மஞ்ச காவி உடைய தரித்த வில்லாதி வில்லர்கள்லாம் இந்த ஆட்சியில தந்தனத்தோம் தகித்தோம் அடிச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. வெளியே அவங்களுக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் போகாது. ஏனென்றால் அவங்க வேறு கொள்கையில் உள்ளவர்கள். காவி உடைக்காரர்கள் இங்கு ஆட்சிக்குள் வந்துகிட்டு தம்பட்டம் அடிக்க முடியாது என்பது ஜேவிபிக்குள் ஒரு கொள்கையா இருக்கின்றது. அந்த வகையில கடந்த காலத்துல இந்த சாரனுக்கு ஆதரவாக இருந்துட்டு இந்த முஸ்லீம் கடைகளை பத்த வச்சதும், வர்த்தக நிலையங்களுக்கு எல்லாம் அட்டாக் பண்ணி மிகப்பெரிய ஒரு இன முருகலுக்கு, இன சண்டைக்கு, இன யுத்தத்துக்கு வித்திட்ட வில்லாதி வில்லர் தான் இந்த ஷாலிய ரணவக்க. அவர் தான் தாய்லாந்துல கைது செய்யப்பட்டு நாட்டுக்குள்ள வந்தாச்சு. குற்ற புலனாய்வு துறை அதிகாரிகள் குழுவார் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு முன்னர் சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இவருக்கு ஒரு ரெட் நோட்டீஸ் மடித்தாச்சு. சமூக ஊடகங்களில் சர்ச்சைக்குரிய வீடியோக்களை வெளியிடுவதில் அவர் பெயர் பெற்றவராக இருந்த நிலையில் இப்ப எப்படி சமூக ஊடகங்களில யூடியூப்ல அரசுக்கு எதிராக கண்ட மாதிரி விசங்கைக்கினவர், வாந்தி எடுத்தவர், அப்படி சொல்லிக்கலாமா, இந்த அரசுக்கு எதிராக வாந்தி எடுத்தவர். அதுலயும் குறிப்பாக இராணுவ தளபதிக்கு எதிராக வாந்தி கைக்கின மன்னாதி மன்னன் மாமன்னன் மாட்டிக்கிறியா மவனே, பம்புரு தலைவர் மாட்டிக்கிட்டாரு. தாய்லாந்து கைது செய்யப்பட்ட அந்த நேரத்தில் தலைமை நீதிபதி அவர்கள் கௌரவே, இதுங்க 2024 நடக்குதா. அந்த நேரத்தில் தலைமை நீதிபதி கௌரவ திலின கமக்கே தலைமையிலான நீதிமன்றம் ரணவக்க மற்றும் அவரது சேனல் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும், தீங்கிழைக்கும் மற்றும் அவதூறான வீடியோக்களை பதிவேற்றியதாக குற்றம் சாட்டப்பட்ட மனுவின் கீழ்தான் இவருக்கு ஒரு ரெட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அந்நாட்டிய இழுத்து வாருங்கள் என்று மே 2024 கொழும்பு தலைமை நீதிமன்றம் 2024 ஆண்டில் 9ஆம் இலக்க ஆன்லைன் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் பிகிம் லியனகேவுக்கு எதிராக அவதூறான உள்ளடக்கத்தை வெளியிடுவதிலிருந்தோ அல்லது தொடர்புகளில் இருந்தோ ரணவக்கவின் யூடியூப் சேனலான லங்கா வி நியூஸ், இதோட சேனல்ல பேரு லங்கா வி நியூஸ், அது எந்த வி என்று அவங்க சிங்களத்துல வந்திருக்கு இல்லையா, விக்டர் வியா இல்ல டபிள்யூவியா, அந்த வியான்னு தெரியல, பாப்போம். யூடியூப் சேனல், இவருக்கு ஒரு சொந்த யூடியூப் வச்சுக்கிறவர்ல லங்கா வி நியூஸ் வச்சுக்கிறாராம்.
தடை செய்து நிபந்தனை விதித்ததன் கீழ்தான் அவரை சேனலையும் தடை செஞ்சு அவரை அரெஸ்ட் பண்ண மாதிரி கட்டளை பிறப்பித்ததன் பிறகு இவர் அங்கிடுங்கள ஓடி கடைசியாக தாய்லாந்தில் ஒளிந்திருப்பதாக தகவல் கிடைத்த உடனே அண்ணாச்சியா லபுக்குன்னு அமுக்கியாச்சு. அந்த நேரத்தில் தலைமை நீதிவான் கௌரவ திலின கமகே தலைமையிலான நீதிமன்றம் ரணவக்க மற்றும் அவரது சேனல் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும், தீங்கிழைக்கும் மற்றும் அவதரான வீடியோக்களை பதிவேற்றியதாக குற்றம் சாட்டப்பட்ட மனுவின் கீழ்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இவர்தான் முன்பு நாட்டில் இனவாத போக்கில் செயல்பட்ட சிங்கலே பாருங்க, சிங்கலே சங்விதானே அதாவது அந்த அமைப்பில் ஒரு தலைவராகவும் இருந்திருக்கார். இந்த வருகிறது பாருங்க. அதாவது இவர்தான் நாட்டில் முன்பு இனவாத போக்கில் செய்யப்பட்ட சிங்கள சங்கிவிதான தலைவராக செயல்பட்டவர். தர்காட்டமுன் அழுத்தம் திகன குழப்பங்களில் கைவரிசை காட்டுள்ள முக்கிய வைரஸ். காணுங்களா எப்படி வைரஸ்? இது மிகப்பெரிய வைரஸ். பாருங்களா, சமூக ஊடக ஆர்வலரும் யூடியூபருமான சாலிய ரணவக்க மீது ரெட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது நிலையிலேயே அவர் தாய்லாந்தில் அண்ணாச்சி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். போதும் தானே? அப்ப இந்த அரசாங்கம் இவங்களை எல்லாம் அடக்கத்தானே வந்திருக்குது. இவர் தான், இது மட்டும் இல்ல, இவர் புலிகளை ஒழிக்கப்பட்டதும் மஹிந்தர் வெற்றி கண்டதும் வந்து மிகப்பெரிய ஆரவாரம் செய்த ஒரு நெய்னா. இந்த நெய்னாவெல்லாம் உள்ளான இருக்கணும், இந்த மாதிரி ஆக்கலாம், வைரஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல அடைச்சி வைக்கணும். இல்ல அதான் சொன்னேன், வைரஸ் ஜந்துக்கள், அப்புறம் நாங்க இந்த மஞ்சள் முலாம் பூசின தங்க கட்டிகள் இவங்களெல்லாம் நாட்டுக்குள்ள உலாவி தெரிஞ்சாலும் பல்லு புளிங்கின பாம்பு மாதிரி தான் இவங்க எல்லாம் தெரியணும். அது இந்த ஆட்சியில நடக்காது. இந்த ஆட்சி இருக்கணுமா வேண்டாமா? இதுக்குத்தான் நாங்க இந்த ஆட்சியை வேண்டும் என்று சொல்றோம். மே 2024 கொழும்பு தலைமை நீதிவான் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துக்கு அமையத்தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தலைமை நீதிவான் அவர்கள் கௌரவ திலினி அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சியின் பலனாகவே இந்த விடயம் வந்திருக்கின்றது. இவர் அரசுக்கு எதிராக மெசங்காக்கிய மைந்தான் கம்பெனியில் இருந்த மிக முக்கியமான கனமான புள்ளி என்று சொல்லப்படுகிறது. மஹிந்தரின் வாள்கள், மஹிந்தரின் தூண்கள் என்று சொல்லலாம். இவங்க எல்லாம் இப்ப என்னென்றால் நாமல் ராஜபக்சேயை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு சிங்கள மக்கள் மத்தியில ஒரு விதமான ஒரு போக்கெடுக்க முற்படுறாங்க. இது அரசாங்கம் அடக்கணுமா வேண்டாமா? நாம ரசிக்கணுமா வேண்டாமா? அதனாலதான் தலைவர் அதிர்ச்சி நெய்னா அரெஸ்ட் பண்ணப்பட்டு வந்திருக்கிறார். இது திகன அழுத்கம விடயங்களில முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு முன்னணி நபர் என்றும் சொல்லலாம். போதும் தானே? இதுக்கு மேல நம்ம சொல்ல தேவையில்லையே. அப்ப இவங்களுக்கு எதிராக நாங்க அந்த ஆன்லைன் சட்டம் இருக்குதானே, ஆன்லைன் அரசுக்கு எதிராக பிசங்கா கேள தானே, வேறு வாந்தி காய்க்கின ஒருவர், நம்ம எல்லாம் அது கிடையாது. அதனால வாந்தி காய்க்கின ஒருவர் உள்ள வச்சு வேலை பார்ப்பாங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பு நேயர்களே, நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.